சொல்லி பரிகாரம்னு நம்ம வழி பண்ணிடுவாங்க. பரிகாரங்கிறது எப்போதுமே ஈக்குவலா தானே இருக்கணும். ஒரு விஷயத்துக்கு பரிகாரம்னு சொன்னா அதுக்கு சமமா இருக்கணும். பரிகாரம் 1 லட்சம் ரூபாய்னு சொன்னா 1 லட்சம் ரூபாய் முடியலன்னு சொன்னா அதுக்கு சமமான சொத்தை கொடுக்கணும். அதான் பரிகாரம்ங்கிறது. இவன் பாருங்க பரிகாரம்னு சொல்லி புஷ்டு ஆக்கிறான்ல. அவன் சொல்ற பரிகாரத்துக்கு நம்ம செஞ்ச நேர்ச்சிக்கு சம்பந்தம் இருக்க மாட்டேங்குது. அல்லாஹ் என்ன பண்றான், நீ எவ்வளவு கோடிக்கு கூட நேர்ச்சி பண்ணிக்க, அது முடியலையா நீ என்ன பண்ணிக்கன்னா கஃபாரத்துஹு இத்ஆமு அஷ்ரத்தி மசாகீன், 10 ஏழைக்கு சோத்த கொடு. எப்படி நீ சொன்னது 10 கோடி, நீ எவ்வளவு சொன்ன, யா அல்லாஹ் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்தால் 10 கோடியை நான் தருவேன்னு விட்டு அடிச்சிட்டு, நீ 10 கோடி கொடுக்க முடியல, பொண்ணு அல்லாஹ் தந்துட்டான், நீ 10 கோடி சொன்னிய அது வேணாம், எனக்கு தெரியும் இப்படிலாம் செய்வேன்னு எனக்கு தெரியும், 10 ஏழைக்கு கொடுறாங்க. அல்ல எவ்வளவு இது சம்பந்தம் இருக்கா இதுக்கு? நீ 10 லட்சம் சொன்னி, அதுக்கு 10 ஏழைக்கு சம்பந்தம் இருக்கா? 10,000 சொல்லு, 10,000 10 ஏழைக்கு சம்பந்தம் ஆகும். 10 நாள் 10 ஏழைக்கு சோறு கொடுக்க சொல்றான். அதுக்கான சோறுனா என்ன, பிரியாணியா, பாசுமதி அரிசியா? அல்லாஹ் என்ன சொல்றான், மின் ஔசத்தி மா துத்இமூன அஹ்லிக்கும், உங்க குடும்பத்தாருக்கு நீங்கள் கொடுக்கிற உணவில் நடுத்தர உணவுகள். அது உங்க குடும்பத்தாருக்கு பெருநாள் அன்னைக்கு விசேஷமா சமைப்பீங்க, அது இல்ல, அன்றாடம் சாதாரணமா என்ன உணவோ விருந்தாளி வரும்போது சமைக்குவீங்க, அது வேணாம். பெருநாளைக்கு சமைக்குவீங்க, அதெல்லாம் வேணாம். விசேஷ கல்யாணத்துக்கு சமைக்குவீங்க, அதெல்லாம் வேணாம். சாதாரணமா உங்க வீட்டுல ஒண்ணும் இல்லாம இருக்கும் பொழுது என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்களோ அந்த தரஜாவில் அந்த தரத்தில் 10 பேருக்கு சோறு கொடு. நீ செஞ்ச நேர்ச்சை என்ன, அல்லாஹ் கொடுக்க சொல்றது என்ன பத்தியா? உனக்கு ஏழாம இந்த மாதிரி கிறுக்குத்தனம், எப்படிப்பட்ட கருணையாளனா இருந்தா அப்படி செய்வான்? எவ்வளவு பெரிய இயற்கையோடு நம்மளோடு ஒட்டி நம்ம பலவீனங்களை புரிந்தவனாக இருந்தால் சட்டத்தை இவ்வளவு லேசாக்குவான். 10 ஏழைக்கு உணவு கொடுக்கணும். அல்லது அவுக்கு சிவத்து 10 ஏழைக்குன்னா ஒரு நாள் உணவு தான். 10 ஏழைக்குனா காலம் இல்லாம ஒரு நாளைக்கு கூப்பிட்டு 3 வேளை சாப்பாடு. 3 வேளை சாப்பாடு எவ்வளவு? இன்னைக்கு மெட்ராஸ்ல 3 வேளை சாப்பாடு கொடுத்தா கூட 50 ரூபாய் போதும். மெட்ராஸ்ல ஹோட்டல்ல போய் அதாவது அன்லிமிட்டட் சாப்பாடு போட்டு கொடுத்தா கூட 3 வேளைக்கு எவ்வளவு போதும்? 50 ரூபாய் போதும். அதே சமைச்சு கொடுத்தோம்னு சொன்னா 30 ரூபாயில சமைச்சு கொடுத்துடலாம். அதுவே கிராமமா இருந்தா 20 ரூபாய் கூட போதும். கிராமமா நம்ம வீட்டிலே சமைச்சு கொடுத்தோம்னு சொன்னா 10 பேருக்கு அடிஷனல் அன்னைக்கு சாப்பாடு கூட செலவானா ஒரு 200 ரூபாய் கூட செலவழிச்சா நினைச்சிடலாம். கிராமங்கள்ல 10 ரூபாய் வேறு 200 ரூபாய் தான். நீ நேர்ச்சி எவ்வளவு செஞ்ச? நீ நினைஞ்ச வருஷம் பூரா நோம்பு முடியல, வருஷம் பூரா நோம்புக்கு அல்லாஹ் என்னது கேட்கறான், வருஷம் பூரா வேணாம்ல, முடியல இல்ல 10 ஏழைக்கு சோத்த கொடு. வருஷம் பூரா நோம்புன்னு தெரியாதனமா சொல்லிவிட்ட, தெரியாதனமா தானே சொன்ன, எதிர்காலம் தெரியாம தானே சொன்ன, ஒரு ஏதோ வேதனை தாங்க முடியாம தானே சொன்ன, போயிட்டு போ. என்ன செஞ்சிரு, 10 ஏழைக்கு சாதாரண நடுத்தர உணவு கொடு. அதுக்கான வெறும் பழைய சுரையும் கொடுத்துறாத, நடுத்தரங்கிறாங்க தாண்டி. நீ பிரியாணி கொடுக்கணும் அவசியம் கிடையாது, மிஞ்சி போன வேஸ்ட கொடுக்கணும்னு அதுவும் செஞ்சிடக்கூடாது. நீ திங்கிற உணவு அதுல கொடு. அல்லது அவ கிசுவத்துகும் 10 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு. 10 பேருக்கு என்ன செய்ய, ஆடை எடுத்து கொடு. அது கொஞ்சம் கூட வரும். ஒன்னு 10 பேருக்கு உணவா இருக்கலாம், அல்லது 10 பேருக்குரிய உடைங்கிறது ஒரு செட்டு, மேலையும் கீழையும். ஒரு சட்டை ஒரு கைலியா இருக்கலாம், ஒரு சட்டை ஒரு பேண்டா இருக்கலாம், ஒரு டி ஷர்ட் ஒரு பேண்டாக இருக்கலாம், அல்லது ஒரு சேலை ஒரு பாவாடையா இருக்கலாம், அல்லது ஒரு மொத்த புர்காவா ஒரே ஒரு புர்காவா கூட இருக்கலாம். அது முழுசா மறைக்குதுல, ஏதோ ஒரு அவங்களுக்கு முழு ட்ரெஸ்ஸா இருக்கணும், ஃபுல் ட்ரெஸ். அது மாதிரி ஒரு 10 பேருக்கு ஒரு 5 ஆம்பளை கூட 5 பொம்பளை கூட அது மாதிரி கூட கொடுத்துக்கலாம். அவ கிசுவத்துகும், அல்லது 10 பேருக்கு ரெண்டையும் செய்யறது கிடையாது, ஒன்னு அது செய்யி இல்லன்னா இதை செய்யி. அவ தஹரீரு ரகபத்தின், அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்யி. இந்த காலத்துல அடிமை கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன இருந்துச்சு, மனிதர்களையே காசு கொடுத்து வாங்கி அடிமையா பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அவன் அடிமையில இருந்து எப்ப ரிலீஸ் ஆக முடியும்னு சொன்னா, எவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும் அந்த ரூபாயை கொடுத்தா தான் எஜமான் விடுவான். இந்த எத்தனை ரூபாய், 1 லட்சம் ரூபாய், அந்த 1 லட்சம் ரூபாய் அவன் வெளியே விடு, அவன் சோதரமா போகட்டும் அப்படின்னு சொல்லி விடுதலை செய்வது. அது செலவு பண்ணு. ஒரு 10 ஏழைக்கு உணவு கொடு, அல்லது 10 ஏழைக்கு உடை எடுத்து கொடு, அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்யாது பண்ண முடியாது. அடிமை இருந்தா தானே விடுதலை செய்யறது, நம்ம காலத்துக்கு நடக்காது, தேவையும் இல்லை. சரி, இதெல்லாம் இல்ல. இப்ப மல்லம் எஜித், இதுல எதுவுமே உனக்கு கிடைக்கல. 10 ஏழைக்கு சோறு கொடுக்கவும் இயலல, 10 ஏழைக்கு ட்ரெஸ் கொடுக்கவும் இயலல, அடிமையை விடுதலை செய்யறது இயலாது. அப்ப இல்லாததுனால இப்ப என்ன செய்யறது, இதெல்லாம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பொசியாமு தலாசத்தி ஐயாமின், 3 நாளைக்கு நோன்பு வச்சுட்டு போ. நீ 3 வருஷம் நோம்புன்னு சொன்னாலும் பரவாயில்ல, 3 நோம்பு வச்சா போதும். நம்ம சொன்னது என்ன, 3 வருஷம் நோம்புட்டோம் நேர்ச்சையில. அல்ல என்ன பண்றான், முடிஞ்சா 3 வருஷம் வச்சிரு, முடியலையா தெரியாதனமா சொல்லிவிட்டு செஞ்சுட்டு பின்னாடி என்ன பண்ற, முடியாத நம்ம செஞ்சிட்டோமே எப்ப போனா ஃபீல் பண்றீங்களோ. அதாவது நேர்ச்சை செஞ்ச பிறகு அதுக்காக இந்த குறுப்பலிக்கு இதுக்கு வந்துடக்கூடாது. நேர்ச்சை செஞ்சு காரியம் நடந்தவுடனே நார்மலுக்கு வந்துருவோம். நம்ம
காரியம் ஆகுற வரைக்கும் நம்ம நார்மலுக்கு தாண்டி இருப்போம். அந்த காரியம் நிறைவேறுச்சுன்னா நார்மலா சிந்திக்க ஆரம்பிப்போம். நார்மலா இருக்கும்போது நீ யோசிச்சு பார்க்கணும், இது ஏழுமா ஏழாது. நம்ம அந்த வேதனை தாங்காம சொல்லிட்டோம், நெருக்கடியில சொல்லிட்டோம், நிர்பந்தத்துல சொல்லிவிட்டோம், இது எப்படி முடியும் என்று நீ எங்க எல்லாம் ஃபீல் பண்றியோ அந்த இடத்துல எல்லாம் என்ன செய்யலாம், 3 நோன்பு வை. 30 கோடி ரூபாய் தர்றேன்னு சொன்னாலும் சரி, தெரியாதனமா சொல்லிவிட்டியா, 3 நோம்பு 30 கோடியும் சரி போ. எவ்வளவு கருணை, எவ்வளவு இரக்கம், எவ்வளவு லேசு, எவ்வளவு எளிமை, எவ்வளவு அன்பு, எவ்வளவு அக்கறை. அப்ப நான் கடவுளுங்கிற அந்த ஆதிக்கத்தை செலுத்தினா என்ன ஆகுறது, நம்மளாம் தேர்வோமா செஞ்சுதான் தொலைச்சு போடுவேன். 30 கோடி தலையை வித்தாவது கிட்னியை வித்தாவது கொடுன்னு சொன்னா என்ன ஆகுறது, கிட்னி வைக்கலாம்ல, ஒண்ணும் இல்லாட்டா கூட கிட்னி 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் போகும்ல, கிட்னியை வித்தாக கொடுறான்னு சொல்லலாமா இல்லையா? அதெல்லாம் கிடையாது. முடிஞ்சா செய்ய முடியாட்டு 3 நோம்பு வச்சுட்டு போயிட்டே இருப்பா அப்படிங்கிறான். அப்ப எவ்வளவு ஒரு லேசானது பாருங்க. 5வது சூறாவுல 89வது வசனத்தில் இதை பார்க்கலாம். குர்ஆன்லயே எல்லாம் இதை சொல்லி காட்டுறான் அந்த பரிகாரத்தை. 5வது சூறாவுல 89. அப்ப இது எதுக்கு நம்ம சொல்றோம், அவன் எவ்வளவு கருணையாளன். சில பேருக்கு இது கூட இயலாம இருக்கு. சில பேருக்கு 3 நோம்பா, நானே சக்கரை வியாதியா இருக்கிறேன், நான் என்கிட்ட 3 நோம்பு வைக்கிறது அப்படின்னு இருக்கலாம். நானே சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறேன், நான் எப்படி 10 ஏழைக்கு உணவளிக்கிறதுங்கிற இதுவும் செய்ய முடியாம இருப்பாங்களா இல்லையா? இது அல்லாஹ் சொல்றது ரொம்ப 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 கம்மி தான். ஆனால் இதை செய்ய முடியாதவங்க உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? 10 ஏழைக்கு கூட உணவு கொடுக்க முடியாதவர்கள் உலகத்தில் உண்டா இல்லையா? அவனே சாப்பிட்டு 3 நாள் இருப்பான், அவன்லாம் என்ன செய்வான், எப்படி 10 ஏழைக்கு உணவு கொடுப்பான்? அப்ப இதுவும் இல்லாம இருப்பாங்க. இதுக்கு என்ன, இதுக்கும் ஒண்ணும் கிடையாது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ், இதுக்கு என்ன செய்யுது இந்த மார்க்கம், இதுக்கு பரிகாரம் சொல்லு. இதுக்கு சொல்லாட்டாலும் இதுக்கு என்ன பரிகாரம் விளங்கக்கூடிய ஒரு சம்பவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடக்குது பாருங்க. ஒரு ஆளு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு, என்ன செய்யறாருன்னு கேட்டா, ரமலான் மாதம், இதே மாதிரி ரமலான் மாதத்துல நோன்பு வைத்துக் கொண்டு, நோன்பு வச்சா என்ன செய்யக்கூடாது, உண்ணக்கூடாது, பறக்கக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. இவர் என்ன பண்ணிட்டார், நோன்பு வச்சுட்டு இளைஞரா இருந்திருப்பாரு, குடும்ப வாழ்க்கையில நோன்பாளியா இருக்கும் பொழுது நோன்பை வச்சுக்கிட்டு பகல் நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார். மனைவியோட நினைச்சிட்டாரு, அவர் இணைந்து விட்டார். அப்ப உடனே ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு. ஜா ரஜுலுன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு மனிதர் என்ன செஞ்சார்னா, ஹலக்து, நாசமா போயிட்டேன், அழிஞ்சிட்டேன், நான் தொலைஞ்சிட்டேன், நான் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டேன் விளங்கி வர்றாரு. நான் சின்ன வேலையா செஞ்சிருக்கிறேன், நோன்பை வச்சுக்கிட்டு செய்யக்கூடாதுன்னு நீ தடை செஞ்ச அல்லாஹ் தடுத்த ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டேன். ஹலக்து, நான் நாசமா போயிட்டேன், நான் தொலைஞ்சு போயிட்டேன், என் லைஃபே போயிடுச்சுங்கிறார். அப்படி சஹாபாக்கள் உணர்வாங்க. ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அது தங்களை பெருசா மறுமை சம்பந்தப்பட்ட தப்பு நமக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது. சஹாபாக்களுக்கு என்ன செய்யும், ஏதாவது ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளை மீறிட்டோம்னா அவங்களால பொறுக்க முடியாது, வந்துருவாங்க. அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு வந்துருவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மா ஷானுக்க, என்ன மேட்டர் சொல்லிட்டு நீங்க அழிஞ்சிட்டியா இல்லைன்னு அப்புறம் பேசுவோம், என்னப்பா நடப்பது சொல்லு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, வகாயத்து அலம்ரத்தி ஃபி ரமலான், ரமலான் மாதத்தில் என் மனைவியோடு நான் பகல் நேரத்தில் நான் கூடிவிட்டேன், நோன்பு வச்சுக்கிட்டு செஞ்சுட்டேன்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி செஞ்சவங்களுக்கு என்ன செய்யணும், அதுக்கு பரிகாரம் இருக்கு. வேணும் உண்டு, நோன்புங்கிறது தெரியாம யாவும் இல்லாம செஞ்சு அந்த கணக்கு வேற, இது யாவும் இல்லாம இருக்காது. 2 பேரும் சேர்ந்து சொத்தையாவது யாவும் இல்லாம திண்டு பண்ணலாம். இது யாவும் இல்லாம இருக்குமா, ஒருத்தர் யாவும் காட்டிக்கிறாங்க. இது ஞாபகத்தோட செய்ய முடியும். இதுக்கு என்ன பரிகாரம் கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பரிகாரத்தை சொல்றாங்க. குர்ஆன்ல இந்த பரிகாரம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறாங்க, சரி இதான மேட்ரு, தஸ்ததி தூத்திக்கு ரகபத்தன், ஒரு அடிமையை வாங்கி விடுதலை செய்ய உனக்கு முடியுமா? நீ செஞ்ச தப்புக்கு என்ன செய்யணும், மனிதர்கள் அடிமையா இருப்பாங்கல்ல, ஒரு ஆளை விலை கொடுத்து வாங்கி ஓடு உனக்கு சுதந்திரம் அப்படின்னு சொல்ல 7 மாண்டு கேட்கிறாங்க. செய்யின்னு கூட சொல்லல. ஏன் 7 மாண்டு முதல் அவரை எடை போடுறாங்க, முடியுமா உனக்கு, சாத்தியமா கேட்கிறாங்க. காலலா, அது முடியாது, என்ன பெரிய தொகை, அடிமையை வாங்கி விடுதலை சின்ன விஷயம் கிடையாது. இன்னைக்கு ஒரு 6 மாடை வாங்க முடியல, மனுஷன்டா ஒரு 5 ஒட்டகம் 10 ஒட்டகம் ரேட்டாவது இருக்குமா இல்லையா? அது 1,50,000 ரூபாய் 2,00,000 ரூபாய் இருக்கு. இன்னைக்கு உள்ள கணக்கு எடுத்தாலும் 2,00,000 ரூபாய் செலவழிச்சு எப்படி ஒரு ஆளை வாங்கி விடுதலை செய்யறது, முடியாது, கஷ்டம் அது. அவர் என்ன செய்யறாரு, லா அது முடியாது, எனக்கு ஒரு அடிமையெல்லாம் விடுதலை செய்யலாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஃபஹல் தஸ்ததீவு அன் தஸூம ஷஹ்ரைனி முத்ததாபியைனி, தொடர்ச்சியாக 2 மாதங்கள் உனக்கு நோன்பு வைக்க இயலுமா கேட்கிறாங்க. தொடர்ச்சியா விடாம என்ன செய்யணும், கண்டினியூவா 2 மாசம் நோன்பு வைக்கணும், அது இயலுமா கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. காலலா, இல்ல அவ்வளவுலாம் முடியாது, 2 மாசம் ஒரு நாள் இருந்து பாடாச்சு 2 மாசம். அவர் சொல்லுவாரு, மேற்று அதானே
எனக்கு முடியாதுங்கிறாரு. அப்ப காலலா அது இல்ல எனக்கு முடியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குற பாருங்க, எவ்வளவு இறங்கி எவ்வளவு கருணையோட உள்ள மார்க்கெட் பாருங்க. செஞ்சிட்டீல அதான் போ முடிஞ்சு போச்சு நரகம் தான் உனக்கு அப்படின்னு சொல்றாங்களா? இதுவும் ஏழாவதுங்கிறாரு. அப்புறம் கேக்குறாங்க, சரி ஹல் தஸ்தீவு அன் துஸைம சித்தீன மிஸ்கீனன், ஒரு 60 ஏழைக்கு சாப்பாடு போட முடியுமா? அதாச்சும் செய்வியா? 60 நோன்பு தான் வைக்க இயலல, நீ நோன்பு முறிச்சிருக்கிற, ஒரு நோன்புக்கு 60 நோன்பு தான் வைக்கணும், சரி பரவாயில்லை 60 ஏழைக்கு சோறு கொடுப்பியா கேக்குறாங்க. 7 மாண்டு கொடுப்பியான்னு கேட்கல, உனக்கு